ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்கிட்ட தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அது நம்ம இதுவே அந்த இதில் வந்து நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 3 வருஷமாக சர்வீஸே பண்ணல வண்டி. தேவையான போது ஆயில் மாற்றிக்கிறாரு, ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயம் தான் அப்படியே பண்ணியிருக்க தவிர ஒரு ஃபுல் சர்வீஸே அவர் பண்ண மாட்டார். அவர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து சீஸ் ஆகிடுச்ச பிறகு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் தான் பண்ணோம். அவர் ரெகுலராக சர்வீஸ் கரெக்டாக பண்ணியிருந்தா சீஸ் ஆகிருக்காது, வண்டி ஓடி தான் இருக்கும். காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ சீஸ் ஆனதெல்லாம் ரொம்ப பிரச்சனை தான். கண்டிப்பாக 20,000 மேலே தான் போகும். ஏன்னா ஃபோர்க் எல்லாமே ஜாம் ஆகிடுச்சு, செயின் பேட் செட்டாகவே ஃபுல்லாக போயிடுச்சு. இவர் வந்து ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதால அந்த டீ ஸ்டெம்பில் இருக்க த்ரெட்டும் அடி வாங்கியிருக்கு. அதனால் இது கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி, இல்லைனா 24,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ரீப்ளேஸ் பண்ணுறேங்க. அதனால் தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சமயம் கம்பெனி பிராண்டு கிடைக்கல, அதர் பிராண்ட் என்ன போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே வந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா கம்பெனியாக கண்டிப்பாக கம்பெனி பண்ணி போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். அதோட நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு ஃபோர்க் கம்ப்ளைண்ட் தான். இப்போ இந்த வண்டி வந்து அதுங்க ஒரு 42,000 கிலோமீட்டர், 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் ஃபோர்க்கை வந்து பிரிச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பிரிக்கிறோம். இந்த கஸ்டமரை வண்டி ஓட்டுறாரு, ஃபோர்க் சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, திரும்பி கொஞ்சம் நாள் ஓட்டுறாரு. அதேமாரி வண்டி வாங்கினதுலேருந்து இன்னும் ஃபோர்க்கை பிரிக்கவே இல்லை அவர். இது குறைஞ்சபட்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 24,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி இதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இது 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்படி தான் ஓட்டியிருக்காரு. இந்தமாரி ஓட்டினாவே வண்டி ரொம்ப கண்டமாயிடும். வண்டி ஓட ஸ்மூத் இருக்காது, வண்டி பஞ்சரான மாதிரி இருக்கும், வண்டி இழுத்துன்னு போவோம். இந்தமாரி பிரச்சனைக்கெல்லாம் இதுதான் பிரச்சனை, இதுதான் காரணமே. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது. பால்ஸ் எல்லாமே அப்படி ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த டீ ஸ்டம்பில் வரதும் இவர் நடி இருக்குது. இப்போ நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்தமாரி ஃபோர்க் பால்ஸ்லாம் 12,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நம்ம ரீசெட் பண்ணோம். 24,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் எப்படியே ஓட்டுறதால என்ன வந்துருமா, டைட் பண்ண கண்டிப்பாக இங்கே இருக்கிற த்ரெட்டு கண்டிப்பாக அடி வாங்கும். ஓகேவா? ஏன்னா ஓவர் டைட் பண்ண என்ன ஆகும், கொஞ்ச நாள் வண்டி ஓடும். ஆனால் வண்டி வந்து பஞ்சரான மாதிரி தான் ஓடும், அப்படியே இழுத்துன்னு போகிறோம். அப்படியே நிறைய பேர் ஓட்டுறாங்க. இது ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. பிரச்சனைனா 1000 கணக்கு செலவு பண்ணுற மாதிரி வச்சிடும் ஒரு சின்ன வேலைக்கு. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது நம்ம பால்ஸ் மேலே பார்க்கலாம், வண்டியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே பாருங்கள், WD-40 போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த டீ ஸ்டம்பே வெளில எடுக்க முடியுது. அவ்வளோ டைட் ஆகிடுச்சு இது. இப்போ இது ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுங்களேன், இந்த கஸ்டமர் அப்படியே தான் வண்டி ஓட்டின்னு இருக்காரு. ஆனால் இப்படியே ஓட்டாதீங்க, அதான் சொல்லணும் நான். ஒரு 12,000 கிலோமீட்டருக்கோ, இல்லை உங்களால் முடியலையா 24,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இதை மாற்றிடுங்க. உங்கள் வண்டியில் எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி தான் இந்த கீழே பாட்டமும் அப்படி தான் இருக்கும். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரெஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எந்த பால்ஸ் போட போகிறோம் தான் காமிக்க போகிறேன். இப்போ கஸ்டமரே வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. இது இந்த கம்பெனி காமிக்கிறேன். இப்போ கஸ்டமரே வாங்கி பார்த்தா இந்த பால்ஸ் செட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இது கம்பெனி ஈக்குவலாக இருக்குமான்ட்டு நம்ம போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் இதில்னா ஒரு இதுனா இதிலே உங்கள் ஹேண்டில் பாரு, ரப்பரு எல்லாமே ஒரே செட்டாக கொடுத்துட்றாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா 270 ரூபா தான். கம்பெனி இது பார்த்திங்கன்னா 370 ரூபா, இல்லைனா 420 ரூபா இருக்கும். ஆனால் பால்ஸ் ரேட்டு கிட்ட வண்டி தான் வரும். இது ஹேண்டில் பார் ரப்பர் சேர்த்துறாங்க. இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் போட்டு பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இது இப்போ இதிலே ரெடிமேட்லாம் நிறைய வருது, ஈஸியாக நீங்கள் மாட்டுற மாதிரி. ஓகேங்களா? இதையும் காமிக்கிறேன்னா ஒரு சமயம் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்காத பட்சத்தில் இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேனா விட்டுலாம், இல்லைனா கண்டிப்பாக 24,000 கிலோமீட்டர் ஒரு அடி கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகும். இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் வண்டியில் போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபோன் செட்டு, இந்த பாட்டம் வருது. இது இன்னொரு பீஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பால்ஸோட செட்டாக வந்தது. அப்படியே அது 21 பால்ஸ் கரெக்டாக கீழே மேலேயும் கரெக்டாக பண்ணோம். இப்போ நம்ம ஃபோர்க்கு அசம்பிளி பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோர்க்கு ஃபோனை கட்டுறதுக்கு இந்தமாதிரி பெரிய ராடு, இந்த ஆக்சல் தான். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம தர போகிறோம். இதுவும் பாட்டமும் டாப் ரெண்டுத்தையும் இதை வச்சு ஈஸியாக நம்ம கட்டிடலாம். கரெக்டாக நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துகிறோம். இது ஃபுல்லாக துணி வச்சு கை வச்சு பண்ணாதீங்க, டக்குன்னு இது இருக்கும், பிசர்லாம் இருக்கும், டக்குன்னு கையை கிழிச்சிடும். அதனால் இதை நல்லா ட்ரை பண்ணி துடைக்கணும். அதேமாரி பாட்டம்லேயும்
நல்லா க்ளீன் பண்ண உள்ள. பவுல் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இந்த சைடு கை வச்சு பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கை வச்சாலும் டக்குன்னு நல்லா துணி போட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் கிரீஸ் வைக்கணும். இப்போ நம்ம பாட்டம் கோன் வந்து கட்டியாச்சு. இப்போ டைட்டாக தான் இருக்கும், நம்ம அடிச்சு தான் எடுக்கணும் அது. ஓகே, இது எடுத்தாச்சு. அதுக்கு மேலே ஒரு ரப்பர் ஒன்று வரும், ரப்பரு. அதுக்கப்புறம் கீழே ஒரு வாஷர். ஓகேங்களா, இதை நல்லா இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ரப்பர் கூட நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, பால்ஸ் அடிட்டு இல்லை தேவையான கூட இப்போயே போட்டுக்கலாம். போட்டு இந்த கோன்லேயே சின்ன கோன் பெரிய கோன் இருக்கும். ஓகேங்களா, இதில் பெரிய கோன் தான் பட்டனில் வரும். ஓகேவா, இது வந்து இந்த சைடு, ஏன்னா இது மேலே தான் பால்ஸ் நம்ம அடுக்கும். இதை வந்து இப்படி போட்டு இந்த இடம் வந்து டைட்டாக இருக்கணும், டைட்டாக தான் அடிச்சு உள்ளே இருக்கணுமே இது. ஓகேங்களா, அப்படி ஃப்ரீயாக போச்சுன்னா கண்டிப்பாக அது நீங்கள் போடுறதே வேஸ்ட்டு. அதனால் இங்கே வந்து ஸ்டாப் ஆகணும். இதை நம்ம அடித்து உள்ளே இருக்கணும். இது அடித்து ஏற்கனவே உள்ளே இருக்க காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இது ஒன்றும் இல்லை, இது போய் வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோனை ஈஸியாக அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க் டியூப் இருக்குல்ல, பழைய டியூப் எதனா வச்சுருந்தா கூட இல்லை ஸ்டீவ் ஸ்டோம் வண்டியிலே போட்டு அடிக்கலாம். இந்த ஸ்டீவ் ஸ்டோம் போட்டு கேமரா தட்டிங்கனாவே இதுக்குள்ளே போய் கரெக்டாக இது வச்சாகும். இதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பஞ்ச் பண்ண உடனே இதுமாதிரி உள்ளே போய்டும். இதில் நம்ம கிரீஸ் தடவிட்டு மேலே 21 பால்ஸ் கரெக்டாக நம்ம அடிக்கிட்டு நம்ம மாட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, கரெக்டாக நம்ம போனதாச்சு. இதில் பால்ஸு 21 பால்ஸ் எடுக்கணும். எவ்வளோ பிடிக்கும் கரெக்டாக கணக்கு பண்ணுங்கள். நம்ம 21, 22 அப்படி கூட பிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 21 தான் வரும். எக்ஸ்ட்ரா பால்ஸ் வச்சுருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய வாட்டி இந்த கோன் பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ மோசமாலாம் பார்த்தது. இது ரொம்ப மோசமாகுது இது. அதனால் வண்டியை வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஓட்டாதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், பேக் பெயின் வரும். ஓகே, ஓகே, ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி இந்தமாரி பால்ஸை கரெக்டாக எடுக்கணும் அவங்க. ஓகே, இதுமாரி கரெக்டாக அடிக்கணும். 21 பால்ஸ் வரும், கீழே 21 தான், 2-3 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதில் போட்டு தெரியாதீங்க. கரெக்டாக 21 பால்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்ட்ராவே இதில் போடக்கூடாது, இல்லைன்னா கரெக்டாக பிடிக்குது அவ்வளோதான். ஓகேங்களா, கேப் ஏறக்கூடாது, அதையும் செக் பண்ணிங்க. கொஞ்சம் கேப் இருந்தாலே பால்ஸ் ஒன்று மேலே ஒன்று ஏறிடும், அதுக்கப்புறம் திரும்பி ஃபோருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதனால் கேப் ஒன்று கரெக்டாக செக் பண்ணிங்க. ஃபுல்லாகவே ஒட்டின்னு இருக்கு எல்லாமே. ஓகேவா, இப்போ நம்ம டீ ஸ்டெம் பற்ற மாட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் கிரீஸ் எடுத்து மேலே கொஞ்சம் ரைட்டாக அது மூடுற மாதிரி அப்படி இருந்தால் தான் நம்ம கோன் உட்காந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கரெக்டாக பால்ஸ் அடிக்கிடுச்சு. ஓகேங்களா, ரெடிமேட்டாக வந்தால் அவங்க ஈஸி, இதுமாரி அடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்படியே கீழே வச்சு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே கரெக்டாக வச்சு இப்படி பண்ணோம். ஓகேவா, இதுக்கு மேலே தான் இன்னொரு கோணம் வரும். இந்த கோன் இது மேலே தான் அந்த பால்ஸ் உட்காரும். அப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து இதை பஞ்ச் பண்ணணும். இதுமாரி கரெக்டாக உட்காரணும், டைட்டாலாம் போகக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ணி பண்ணோம். நெட்டோட அதுக்கப்புறம் கிரீஸ் எங்கேயும் லைட்டை தடவிட்டு. இது ஏன் இதை காமிக்கிறோன்னா, இங்கே ரொம்ப நாள் அப்படியே வண்டி ஓட்டினு இருந்தால் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பொருளும் நிறைய ஸ்பாயில் ஆகும். அதனால் கரெக்டாக 24,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நம்ம இதை பண்ணாவே உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஓகே, கரெக்டாக செட் பண்ணிட்ட பிறகு இது டீ ஸ்டெம்பு கீழே வந்து லைட்டாக சுற்றி வந்து தட்டினாவே இந்த கோன் சரியாக உட்காரனா கூட உங்களுக்கு கரெக்டாக உட்காந்தும். ஓகேவா, அதுக்கப்புறம் இது மேலே வச்சு ஃபுல் டைட்டு. உங்களுக்கு க்ரிப்பு பிடிக்கலாம், கையில் நல்லா துணியை வச்சுன்னு பண்ணுங்கள், கையில் ஈஸியாக ஆகிட்டோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னாவே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். இது நம்ம ஃபோர்க்கு எல்லாமே அசைன் பண்ணிட்டு நம்ம ஃபோர்க்குள்ளே செக் பண்ணாவே ஓகே ஆகிடும். இது முழுக்க நான் வீடியோ வந்து காமிக்கிறது வந்து கோன் செட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மாற்றுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினாவே வண்டியில் கண்டிப்பாக தேவையில்லாம் நிறைய செலவு தான் வரும் உங்களுக்கு. அதனால் கரெக்டான பொருள் வச்சு மாட்டுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் நான் காமிச்சிருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேனா ஓகே, இல்லைனா ஒரிஜினல் நீங்கள் பண்ணாலும் போடலாம். ஓகேவா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய வாட்டி நான் அந்த ஃபோர்க்கு இது போட்டிருப்பேன் நான்.
இருந்தாலும் இது ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் இந்தமாரி வீடியோ உங்களுக்கு காமிக்கிறது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணால் வண்டியும் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம உடம்பு ஸ்பாயில் ஆகும். ஓகேங்களா? பேக் பெயின், இதுமாரி ஷோல்டர் பெயின், இதுமாரி வண்டியில் சின்ன பிரச்சனையாக தான் இந்தமாரி பிரச்சனை வருது. வண்டி பிரச்சனையாகும், அதுக்கப்புறம் நம்ம உடம்பு பிரச்சனையாகும். ஓகேங்களா? அதனால் கரெக்டான பீரியடில் வந்து எல்லா பொருளையும் மாற்றினீங்கன்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணேன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக கூட நான் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், எல்லாேருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.